இன்று கோடிக்கணக்கான கனவுகளை தாங்கி நிற்கும் ஒரு பெருநகரம். ஆனா அதே இடம் ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கடற்கரை கிராமம்தான். அதுதான் சென்னை. அப்போது மதராசு பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. இந்த நிலம் ஒரு சாதாரண நிலம் இல்லை. இது தொண்டை மண்டலம். கடலூர் பெண்ணாறு நதிக்கும் நெல்லூர் பெண்ணாறு நதிக்கும் நடுவில் பறந்திருந்த ஒரு செழிப்பான நிலம். அந்த காலத்தில் இந்த மண்டலத்தின் இதயம் காஞ்சிபுரம். அதுவே தலைநகர், அதுவே கலாச்சாரத்தின் மையம். கிறிஸ்துவுக்கு முன் 2வது நூற்றாண்டு. ஒரு மன்னன், ஒரு வீரன், ஒரு வரலாறு. தொண்டைமான் இளந்திரையன் காஞ்சிபுர சோழ வம்சத்தை சேர்ந்தவர். இந்த தொண்டை மண்டலத்தை ஆட்சி செய்தவர். ஆனால் இந்த நிலம் மன்னர்களின் வரலாறு மட்டுமில்லை. இது குறும்பர் இன மக்களின் பூர்வீக வாழ்விடம். அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் பண்பாடு, அவர்களின் தடங்கள் இன்னும் இந்த நிலத்தில் பதிந்து கிடக்கிறது. காலம் மாறியது. பேரரசுகள் மறைந்தன, ஆட்சிகள் மாறின. ஆனா அந்த சிறிய மதராசு பட்டினம் இன்று உலகம் பார்த்து வியக்கும் சென்னை பெருநகரமாகி நின்றது. ஒரு நகரம் மட்டுமில்லை, இது ஒரு வரலாறு, ஒரு அடையாளம், ஒரு உணர்வு. சென்னை காலத்தை கடந்து வந்த கதை, மனிதர்களின் நினைவில் வாழும் ஒரு நகரம். வாங்க மக்களே, சென்னை எப்படி உருவாச்சு, எப்படி இன்னைக்கு இவ்ளோ பெரிய மாநகரமா மாறிச்சுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நகரம், ஒரு போர்க்களம், ஒரு அதிகாரத்திற்கான முடிவில்லா போராட்டம். அதுதான் ஒரு நகரம். இன்று கோடிக்கணக்கான கனவுகளை தாங்கி நிற்கும் ஒரு பெருநகரம். ஆனா அதே இடம் ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கடற்கரை கிராமம்தான். அதுதான் சென்னை. அப்போது மதராசு பட்டினம் என்று அழைக்கப்பட்டது. இந்த நிலம் ஒரு சாதாரண நிலம் இல்லை. இது தொண்டை மண்டலம். கடலூர் பெண்ணாறு நதிக்கும் நெல்லூர் பெண்ணாறு நதிக்கும் நடுவில் பறந்திருந்த ஒரு செழிப்பான நிலம். அந்த காலத்தில் இந்த மண்டலத்தின் இதயம் காஞ்சிபுரம். அதுவே தலைநகர், அதுவே கலாச்சாரத்தின் மையம். கிறிஸ்துவுக்கு முன் 2வது நூற்றாண்டு. ஒரு மன்னன், ஒரு வீரன், ஒரு வரலாறு. தொண்டைமான் இளந்திரையன் காஞ்சி